வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சென்னை பினாங்கு நேரடி விமான சேவை தொடக்கம். இரு தரப்பினருமே நன்மை அடைய முடியும். குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை வழங்கி வரும் இண்டிகோ விமான நிறுவனம் வரும் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் சென்னைக்கும் பினாங்கிற்கும் மேற்கொள்ளவிருக்கும் நேரடி விமான சேவையானது பினாங்கிற்கும் சென்னைக்கும் இடையிலான தூதரக உறவை வலுப்படுத்துவதுடன் இருதரப்பினருமே மிகப்பெரிய அளவில் நன்மை பெற முடியும் என்று பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு நம்பிக்கை தெரிவித்தார். சென்னைக்கும் பினாங்கிற்கும் இடையில் வாரத்தில் 3 நாள் மட்டுமே நேரடி விமான சேவை என்று முன்பு கூறப்பட்டது. ஆனால் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் இவ்விரு வழித்தடத்திற்கும் இடையே தினசரி விமான சேவை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது பினாங்கில் உள்ள வர்த்தக சமூகத்திற்கு மிகப்பெரிய அனுகூலமாகும் என்று டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். தமிழகத்துடன் வர்த்தக தொடர்பு வைத்துள்ள பினாங்கு வர்த்தகர்கள் காலையில் புறப்பட்டு அன்றிரவே திரும்புவதற்குரிய சூழலை இண்டிகோ விமான நிறுவனம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான பெரும் முயற்சியினை எடுத்துக்கொண்டுள்ள பினாங்கு மாநில சுற்றுலா மற்றும் படைப்பாக்க பொருளாதாரம் ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹொன் வாய்க்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். பினாங்கிற்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவை தொடக்க அறிமுக நிகழ்வு நேற்று ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஒன் வாய் முன்னிலையில் நடைபெற்ற போது டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு மேற்கண்டவாறு கூறினார். பினாங்கிற்கான இந்த புதிய வழித்தடம் வர்த்தக சமூகத்திற்கு மட்டுமின்றி பினாங்கு மாநில சுற்றுலாத்துறைக்கும் பெரும் ஊக்குவிப்பாக அமையும் என்று டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு நம்பிக்கை தெரிவித்தார். அந்த வேலையில வாரத்துல 3 வாட்டி தான் போலான்னு ஒரு திட்டம் போட்டோம். ஆனா இன்றைக்கு டெய்லி ஃபிளைட், நோ மோர் 3 டைம்ஸ், எவ்ரி டே வி ஆர் ஃபிளைங் டு சென்னை. இது ஒரு பெரிய சாதனை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம இந்தியன்ஸ் பெரும்பாலும் நார்தர்ன் ஸ்டேட்ல அந்த பேரா பினாங் இருக்காங்க. காலையில போயிட்டு இரவுல வந்துடலாம் மீட்டிங். பிசினஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப சென்னை பினாங் பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் கம்யூனிட்டி சென்னையில கனெக்ஷன் வச்சிருக்காங்க. தமிழ் சரித்திரம், இந்தியர் சரித்திரம் இந்நாட்டில் அதிகம் உண்டு. கடா மட்டும் இல்ல, பினாங்கிலையும் உண்டு. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிற்பாடு வியாபார ரீதி மட்டும் இல்லாமல் நம்ம டூரிசம் ரீதி டெவலப் ஆகும். இண்டிகோ விமான நிறுவனத்தின் இந்த புதிய வழித்தடமானது கொலலும்பூர் மற்றும் லங்காவிக்கு பிறகு மலேசியாவில் இருந்து நேரடி விமான சேவையை பெறும் 3வது இடமாக பினாங்கையும் இணைத்துள்ளது. டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து இண்டிகோ 6E1-45 முதல் விமானம் சென்னையில் இருந்து உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:15 மணிக்கு புறப்பட்டு மலேசிய நேரப்படி காலை 8:30 மணிக்கு பினாங்கை வந்தடையும். பினாங்கில் இருந்து திரும்பும் விமானம் காலை 9:30 மணிக்கு புறப்பட்டு உள்ளூர் நேரப்படி காலை 10:35 மணிக்கு சென்னையை சென்றடையும் என்று இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன், பெங்கலான் கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் வாங் யூ ஹங், கபுன்புங்கா சட்டமன்ற உறுப்பினர் லீ புன் ஹெங், பினாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சி பணியகத்தின் தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் குணசேகரன் உட்பட பல மாநில பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்துக்கள் பெருவாரியாக கொண்டாடுகின்ற தீபாவளி திருநாளுக்கு பினாங்கு மாநிலத்தில் 2 நாள் விடுமுறை வழங்குவது மீதான பரிந்துரை குறித்து ஆய்வு மேற்கொள்ள பினாங்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக மாநில முதலமைச்சர் சவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு தீபாவளி பண்டிகைக்கு 1 நாள் மட்டுமே விடுமுறை வழங்கப்படுவதற்கு அரசு பதிவேட்டில் வகை செய்யப்பட்டுள்ளதாக சவ் கொன் யாவ் குறிப்பிட்டார். பொது விடுமுறைக்கு அப்பாற்பட்ட நிலையில் கூடுதலாக ஒரு சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதற்கு தீபகற்ப மலேசியாவில் 1951ஆம் ஆண்டு பொது விடுமுறை சட்டம் பினாங்கு அரசாங்கத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைக்கு தீபாவளிக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு விடுமுறையை வழங்குவதற்கு மாநில அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை. அதேவேளையில் அப்படியொரு பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டால் அது குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் பரிசீலனை செய்யவும் பினாங்கு அரசு தயாராக இருப்பதாக இன்று பினாங்கு சட்டமன்றத்தில் பக்கத்தான் ஹராப்பான் பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் கேள்விக்கு பதிலளிக்கையில் சவ் கொன் யாவ் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இப்போ ஜலான் பண்டஹாராவில் உள்ள பொற்கொள்ளர் வர்த்தக தளத்தின் முன்புறம் ஆயுதமேந்திய முகமூடி கொள்ளையர்கள் 6
சுமார் 3 கிலோ தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் இன்று காலை 9:30 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. அந்த பொற்கொள்ளர் வர்த்தக தளத்தின் 50 வயது மதிக்கத்தக்க உரிமையாளர் 3 கிலோ தங்க ஆபரணங்களை வாடிக்கையாளரிடம் ஒப்படைப்பதற்காக தனது வாகனத்தில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது வெட்டுக்கத்திகளை ஆயுதமாக கொண்ட முகமூடி கொள்ளையர்கள் அந்த வர்த்தகரை மடக்கியதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட கொள்ளையர்கள் 2 கார்களில் வந்துள்ளனர். கத்தி மற்றும் பாராங் முனையில் தம்மை மடக்கிய கொள்ளையர்கள் தாம் காருக்குள் வைத்திருந்த 3 கிலோ தங்க ஆபரணங்களை அப்படியே பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றதாக அந்த வர்த்தகர் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மாவட்ட நில அலுவலகத்திற்கு சொந்தமான நிலத்தின் உரிமையை தங்களுக்கும் தங்களுக்கு வேண்டியவர்களின் பெயர்களுக்கு மாற்றிக்கொண்ட பெரும் மோசடி தொடர்பில் நில அலுவலக பணியாளர்கள் உட்பட 13 பேரை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் கைது செய்துள்ளது. இம்மாதம் முற்பகுதியில் இச்சம்பவம் தொடர்பில் மாவட்ட உதவி அதிகாரி செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் பிடிபட்டுள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வு பிரிவு இயக்குநர் டத்தோஸ்ரீ ரம்லி மொஹமட் யூசுப் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட கும்பல் நில அலுவலகத்திற்கு சொந்தமான முக்கிய ஆவணங்களை அழித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் முற்பகுதியில் ஜொஹூர் முவார் கம்போங் தமியாங் புக்கிட் த்ரே என்ற இடத்தில் 11 கிலோ எடை கொண்ட கனபிஸ் வகையைச் சேர்ந்த போதைப் பொருளை கடத்தியதாக ஒரு மியான்மர் பிரஜை உட்பட 3 நண்பர்கள் முவார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 40 வயது முகமது ஃபைஸ் உசைனி, 37 வயது ரிட்வான் ஜுல் ஹில்மி ஹசான் மற்றும் ஒரு மியான்மர் பிரஜையான 32 வயது ஷ்வே ஆங் ஆகியோரே குற்றஞ்சாட்டப்பட்ட 3 நபர்கள் ஆவர். இந்த மூவரும் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் முவார் கம்போங் தமியாங் புக்கிட் த்ரே என்ற இடத்தில் பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் மூவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். பஹாங் மாரான் ஜலான் பெக்கான் குவாந்தான் பெக்கான் சாலையின் 3வது கிலோமீட்டரில் இன்று காலை 11:05 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் முதியவர் ஒருவர் உட்பட 2 உயிர் இழந்தனர். இந்த விபத்தில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக பெக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைடி மட்ஜின் தெரிவித்தார். இதில் 4-வீல் டிரைவ் வாகன ஓட்டுநரான 35 வயது நபர் மற்றும் புரோட்டோன் சாகா காரை செலுத்திய 75 வயது முதியவர் ஆகியோர் உயிர் இழந்ததாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் தாம் பணியாற்றிய நிறுவனத்திற்கு சொந்தமான 2 லட்சம் ரிங்கிட் ரொக்கத்தை களவாடிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பாதுகாவலர் நிறுவனம் ஒன்றின் பாதுகாவலருக்கு அலுஸ்டா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 4500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 38 வயது முகமது ஃபைருல் ஃபிஸ்ரி அப்துல் ஹமீத் என்ற அந்த பாதுகாவலர் அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையை விதிப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் சித்தி நூர் ஹிடாயா முகமது நூர் உத்தரவிட்டார். சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் கடந்த நவம்பர் 19ஆம் தேதி காலை 10:34 மணியளவில் அலுஸ்டா தமன் கிறிஸ்டல் சாலையின் சமிக்ஞை விளக்கு பகுதியில் தாம் பணியாற்றும் விராமா சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 லட்சம் வெள்ளி ரொக்கத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். இவ்வழக்கில் முகமது ஃபைருலுடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 2 பாதுகாவலர்கள் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.